கோட்பாடுகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும். மாநிலங்களுக்கு அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகள் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாங்கள் இந்த கூட்டணியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே இதை எதிர்த்து நிற்கக்கூடிய கூட்டணி என்பது அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது இவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்த உரிமைகளை எல்லாம் அடமான வைக்கக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது இருக்கிறது. ஆகவே உரிமையை பாதுகாப்பதற்காக போராடுகிற கூட்டணியும் உரிமைகளை அடமான வைக்கக்கூடிய ஒரு கூட்டணிக்கும் இடையிலான போட்டி தான் இந்த தேர்தல் என்பதை நான் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும். திராவிட முன்னேற்ற அல்லது தவறான ஒருவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள். முதல்ல பூரா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு யாருமே பிடிக்கல, எந்த வேட்பாளரையும் பிடிக்கல, அதனால நான் ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி யாரையுமே பிடிக்கவில்லை என்றால், போட்டியில் இருக்கிற எந்த வேட்பாளருக்குமே நீங்கள் வாக்களிக்க விரும்பவில்லை என்றால் நீங்கள் உன் நோட்டாவுக்கு ஓட்டு போடணும் புதுசாக அது ஒன்று சேர்த்தாங்க. இந்த மாதிரியான குரலின் விளைவாகத்தான் அது சேர்க்கப்பட்டது. நோட்டா வந்ததுக்கு பிறகும் வாக்குப்பதிவில் பெரிய முன்னேற்றம் என்பது இல்லை. 60% 70% என்பதற்குள் தான் தமிழ்நாட்டிலே வழக்கமாக வாக்குப்பதிவு என்பது நடைபெறுகிறது. ஆகவே வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வை கூட ஒரு அரசியல் இயக்கம் என்கிற முறையில் ஜனநாயக கடமையை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்கிற முறையில் வற்புறுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்பது குறிப்பாக அரசியல் கட்சிகளில் செயல் வீரர்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் முதலில் நான் மெத்த பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே தோழர்களெல்லாம் சொன்னதை போல அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது தமிழ்நாட்டுக்கு விரோதமான அல்லது பொதுவாக இந்திய மக்களுக்கு விரோதமான ஒரு கூட்டணியாகவும் செயல்படுகின்ற ஒன்றாகவும் இருந்திருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். உண்மையிலே இன்னைக்கு இந்தியாவில் கிராமப்புற மக்களுக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திட்டமாக இருந்தது என்பது மகாத்மா காந்தி